ராம்பாலா சார் மெயினாக நாங்கள் எங்கள் டைரக்டர் ராம்பாலா சார் சொல்லணும். நான் அப்போ வந்து டயலாக் ரைட்டிங் அவர் கூட உக்காரணும்னு சொல்லி விஜய் டிவியில் போய் அப்போ மொட்டை மாடி அவர் கூட போய் உட்காருவேன். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவார் ராம்பாலா. இந்த மூஞ்சி என்ன எழுத வருது, ராமஜெயம் எழுத வருதா, இந்த மூஞ்சி வந்து காமெடி மூஞ்சி, போ இது போய் தேடு, வாய்ப்பு தேடுன்னு சொன்னார். அவரோட வார்த்தை தான் இன்றைக்கி வந்து நின்று இருக்கு. நிறைய மிஸ் பண்ணுறோம் அந்த டீம். ஏன்னா அதில் ஒரு 4-5 பேர் நண்பர்களும் இப்போ மிஸ் ஆகிட்டாங்க. ஆண்டனி எல்லாருமே நிறைய பேர். கடவுள் நல்லா வச்சுக்கணும் எல்லாரையுமே. ஆனால் முதல் வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கானா லொல்லு சபால? ஏன்னா நீங்கள் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதில் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் முதல் வசனம்ன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா லொல்லு சபால? இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதே ஷூட்டிங் ஹவுஸ் தான், கிருஷ்ணவேணி ஹவுஸில் தான். ஃபஸ்ட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு போயிருந்தேன். அப்போது கோயிலுக்கு, திருத்தணி முருகர் கோயிலுக்கு மொட்டை அடிச்சுட்டு போயிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு அவர் நான் ராம்பாலா சார் மீட் பண்ணும்போது நம்ம இந்த 3 முகம் இருக்கு இல்லையா? ஆமாம், 3 முகத்தில் ரஜினி சார் டைலாக் கொடுத்தாங்க. எந்த பக்கம் உரசினாலும் இந்த அலெக்ஸ் பண்ணி தீ பிடிக்கிட்டாங்க. அந்த டைலாக் சொல்ல வச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு, இந்த பீஸ் என்ன சொன்னாலும் அப்படிதான் பண்ணுவான், இவனை யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுனேன் ராம்பாலா. அதோட அந்த வண்டியில் அப்படியே டிராவல் பண்ணணும். அப்போ ரஜினி சாரோட டைலாக் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அது. அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல்ல அந்த பீச்சில் சிவாஜி சார் நடந்து வருவார்ல, அதுமாதிரி நடக்க சொன்னார். நடந்தீங்களா? நடந்து காமிச்சுனேன். எல்லாம் திரும்பிக்கினாங்க. எல்லாரும் என்ன நடக்க சொன்னா என்ன பண்ணுகிறான் அப்படின்னு.